உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினவின் காலை உதய நிகழ்ச்சிக்கு இந்த புத்துணர்ச்சி மிக்க காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இன்பமயமான நாளாகவும் சுபிட்சமிக்க நாளாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். முதலில் இன்றைய சிந்தனையை பார்த்துவிட்டு நாம் பேசும் பின் அப்போதினூடாக இணைந்து கொள்ளலாம். இன்றைய நச்சிந்தனையாக நாங்கள் தருவது உலக நாடக மாமேதை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் கூறும் சிந்தனைதான் இன்றைய நச்சிந்தனையாக எமது காலையுதய நிகழ்ச்சியில் வருகின்றது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூறுகின்றார், மற்றவரை விட நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மற்றவரை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவரை விட அதிகமாக பணியாற்றுங்கள், ஆனால் மற்றவரை விட குறைவாக எதிர்பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். மற்றவரை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவரை விட அதிகமாக பணியாற்றுங்கள், ஆனால் மற்றவரை விட குறைவாக எதிர்பாருங்கள். அது வில்லியம் ஷேக்ஸ்பியர் வெற்றிக்காக தந்த ஆலோசனை இன்றைய நச்சிந்தனையாக தினவின் காலையுதய நிகழ்ச்சியினூடாக வந்தது. இனி நாங்கள் பேசும் பேனா பகுதியினூடாக இணைந்து கொள்வோம். பேசும் பேனா பகுதியில் முதலில் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, நேற்றைய தினம் அரசு முகாமைத்துவ சேவையில் இணைந்து கொண்ட 2333 பேருக்கு ஜனாதிபதி நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வில் வழங்கிய ஒரு கூற்று தான் இன்றைய தலைப்புச் செய்தியாக தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. அரச ஊழியர்கள் தமிழ் சிங்கள மொழிகளில் சேவையாற்ற தயாராக வேண்டும். மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் சலுகை பெறும் ஊழியர்கள் மக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. நம்பி வரும் மக்களின் கண்ணீரை துடைக்க அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்ற ஜனாதிபதியின் கூற்று இன்றைய தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. மற்றொரு செய்தியாக இடம்பெற்றுள்ளது, ஐக்கிய தேசிய கட்சி ஜேவிபி தமிழ் கூட்டமைப்பு எதிர்த்தும் 81 மேலதிக வாக்குகளால் அவசரகால சட்டம் நிறைவேற்றம் என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது மிக பெரும் எதிர்கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி, ஜேவிபி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய எம்பிக்கள் எதிர்த்த போதிலும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஜேவிபி ஆகிய சார்பில் தலா 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனையவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்ததால் வழமை போல் அவசரகால சட்டம் 81 மேலதிக வாக்குகளால் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆதரவாக 98 வாக்குகளும் எதிராக 17 வாக்குகள் மட்டுமே அளிக்கப்பட்டதனால் 81 மேலதிக வாக்குகளால் அவசரகால சட்டம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தியாக அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பாவின் புகைப்படத்தின் ஒரு செய்தியாக இடம்பெற்றுள்ளது. மனித உரிமை குற்றச்சாட்டு இலங்கை முற்றாக நிராகரிப்பு என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. மற்றும் ஒரு செய்தியாக அங்கே இடம்பெற்றுள்ளது, பகவான் சாய்பாபாவின் உடல்நிலையில் முன்னேற்றம், டாக்டர்கள் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. கடந்த 28ஆம் தேதி முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ஆன்மீக குரு சத்ய சாய்பாபாவின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஆந்திர மருத்துவர்கள் குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. அவைதான் தினகரன் பத்திரிகை கூறும் முதற் பக்கத்து முக்கிய செய்திகள். நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, இலங்கை விவகாரம் குறித்த சோனியாவின் கருத்தை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. ராபர்ட் ஓ பிளேக்கின் கூற்றுக்கு வெளியுறவு அமைச்சு பதிலளிக்கும் என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் என்ற ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அதுபோல் மற்றும் ஒரு செய்தியாக, அதிகார பரவல் தொடர்பில் வெளிநாடுகளின் ஆலோசனை எமக்கு அவசியமில்லை. புனர்வாழ்வு பெற்ற புலி உறுப்பினர்கள் சிலர் மீண்டும் அவ்வியக்கத்தை கட்டியெழுப்ப முயற்சி என்கிறார் பிரதமர் என்று பிரதமரின் கூற்றும் இடம்பெற்றுள்ளது ஒரு செய்தியாக. மற்றும் ஒரு செய்தியாக, நேற்றைய தினம் இடம்பெற்ற அவசரகால சட்ட விவாதத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உரையாற்றிய போது தெரிவித்த கருத்தொன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படின் அது ராணுவத்தினால் நிகழ்ந்ததாகவே இருக்கும். பாதுகாப்புக்கு சபாநாயகரின் உத்தரவாதம் வேண்டும். சபையில் சுரேஷ் எம்பி வேண்டுகோள் என்று அந்த செய்தி கூறுகிறது. மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, உலகக்கோப்பை பற்றி எதிர்க்கட்சிகள் கூறிய கருத்து தொடர்பான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. மாந்திரிகத்தில் உலகக்கோப்பையை கைப்பற்ற ஜனாதிபதி முயன்றமை வேடிக்கை. ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு, இந்திய கடவுளிடம் வேண்டுவது கிடைக்குமா எனவும் கேள்வி என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்த கருத்து இடம்பெற்றுள்ளது. அந்த செய்தி உள்ளே பல விரிவான செய்திகளையும் கூறுகின்றது. அவைதான் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்து முக்கிய செய்திகளில் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக பிரதமரின் கூற்று இடம்பெற்றுள்ளது. அதிகாரத்தை பகிர வெளியாரின் ஆலோசனைகள் தேவையில்லை. மனைவியின் பிரச்சனையை தீர்க்க அடுத்தவர் ஏன், பிரதமர் கேள்வி என்று அந்த செய்தி கூறுகின்றது. இலங்கையில் அதிகார பகிர்வை மேற்கொள்வது தொடர்பில் வெளிநாடுகளின் எந்த ஒரு ஆலோசனைகளும் நமக்கு தேவையில்லை.
எமது நாட்டு பிரச்சனைகளை நாமே பேசி தீர்ப்போம் என பிரதமர் DM ஜெயரட்ன தெரிவித்தார் என்று பிரதமரின் புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக அங்கே புத்தாண்டு ஆன்மீக வரும் இந்த வேளையிலே புறக்கோட்டை பிரதான வீதியிலே நடைபாதை வியாபாரம் முற்றாக பிரதான வீதி மூடப்பட்டு நடைபாதை வியாபாரம் இடம்பெற்று வருகின்றது. அந்த புகைப்படம் அங்கே பிரசுரமாகியுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு புறக்கோட்டை பிரதான வீதியில் நடைபாதை வியாபாரம் சுறுசுறுப்பாக இடம்பெறுவதை காண்கிறீர்கள் என்று அந்த புகைப்படம் செய்தி கூறுகின்றது. மற்றொரு செய்தியாக அங்கே இந்தியாவின் சட்டமன்ற தேர்தல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. கருணாநிதி நினைத்திருந்தால் இலங்கையில் தமிழர் இழப்புகளை தவிர்த்திருக்க முடியும், ஜெயலலிதா கூறுகிறார் என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. மற்றொரு செய்தியாக இலங்கையின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனின் புகைப்படத்துடன் செய்தி வெளியாகியுள்ளது. முரளியின் அச்சம் நீங்கியது, பிரிட்டனுக்கு நன்றி கூறுகிறார் என்ற அந்த செய்தி கூறுகின்றது. அதாவது பிரித்தானியாவிலே சென்று விளையாடுவதற்காக முரளிதரன் அங்கு விசா பெற வேண்டியிருந்ததாகவும் அந்த விசா பெறுவதில் தற்போது பிரித்தானியா பின்பற்றும் புதிய நடைமுறைகள் தனக்கு விசா கிடைக்காமல் போயிடும் என்று அச்சம் கொண்டிருந்ததாகவும், எனினும் பிரித்தானிய தூதரக அதிகாரிகள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து முரளிக்கு இலகுவாக விசா கிடைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும் அதற்கு தான் நன்றி கூறுவதாகவும் முரளி கூறியதாக அந்த செய்தி உள்ளே விரிவாக்கம் கூறுகிறது. அங்கு மற்றொரு செய்தியாக விஜயகாந்த் மற்றும் வடிவேலுவின் புகைப்படங்களுடன் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. கேப்டனும் காமெடியனும் என்று அந்த செய்தி கூறுகின்றது. அவைதான் தினக்குரல் கூறும் முக்கிய முதற்பக்க செய்திகளில் நாங்கள் சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அரசு கூட்டமைப்பு பிரதிநிதிகள் நேரில் வவுனியா சென்று தடுப்பில் உள்ளோர் விவரங்களை சரிபார்த்து வெளியிடுவர். முதல் தடவையாக சம்பந்தனும் பேச்சில் பங்கேற்பு என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. வவுனியா தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போராளிகளின் பெயர் விவரங்களை எதிர்வரும் 16ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வவுனியாவுக்கு சென்று நேரில் சென்று பார்வையிட உள்ளது. பெயர் பட்டியலை கூட்டமைப்பு சரிபார்த்த பின்னர் அதனை மக்களின் பார்வைக்கு வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுடரொலிக்கு செவ்வி வழங்கியதாக அந்த தலைப்புச் செய்தி சுடரொலியிலே இடம்பெற்றுள்ளது. மற்றொரு செய்தியாக அந்த அவசரகால சட்ட விவாதத்தின் போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் உரையாற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. யாழ் கட்டளை தளபதியின் மிரட்டலுக்கு நாம் அடிபணிய போவதில்லை, சபையில் சுரேஷ் எம்பி காட்டம் என்று அந்த செய்தி கூறுகின்றது. மற்றொரு செய்தியாக ஈழத்தமிழர் குறித்து சோனியாவின் கருத்தை இலங்கை ஆராய்கிறது, அனுர பிரியதர்சன தெரிவிப்பு என்று ஒரு செய்தியும் சுடரொளி பத்திரிகையின் முதற் பக்கத்திலே இடம் பிடித்துள்ளது. அவையுடன் பேசும் பின் அப்பகுதியினூடாக நாம் உங்களுக்கு இன்றைய பத்திரிகைகளில் இருந்து தந்த முதற் பக்கத்து முக்கிய செய்திகளில் நாங்கள் வரலாற்றில் என்ற பகுதியினூடாக இணைந்து கொள்வோம். இன்றைய வரலாற்றில் என்ற பகுதியினூடாக நாங்கள் உங்களுக்கு தரவிருப்பது, அதாவது 20ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலே உலகின் அனைத்து மக்களாலும் அறியப்பட்ட பிரபல ஓவியர், அதாவது கியூபிசம் என்ற கலைப்பணியை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு ஓவியர், ஸ்பானிய நாட்டைச் சேர்ந்தவர் மற்றும் சிற்பியும் ஆவார். அவர் சிற்பி மட்டுமல்ல, ஓவியரும் கூட, சிறந்த ஓவியரும் கூட. அவர் வேறு யாரும் இல்ல, பப்லோ பிகாசோ. அந்த பப்லோ பிகாசோ இதே போன்ற நாளில் 1973ஆம் ஆண்டு இறைவனடி செய்திருக்கிறார். அவரது செய்தி பற்றிய தகவல்கள் தான் இன்றைய வரலாற்றில் என்ற பகுதியினூடாக உங்களை நாடி வருகின்றது. 1901 முதல் 1904 வரையான காலப்பகுதி நீல காலப்பகுதி என பகுக்கப்படுகின்றது. இக்காலத்தைச் சேர்ந்த இவரது ஓவியங்கள் பெரும்பாலும் நீல நிற சாயை கொண்டவையாக காணப்பட்டன. ஸ்பானியாவில் இவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணம், நண்பர் ஒருவரின் இறப்பு ஆகிய நிகழ்வுகள் இவரது நீலக்கால ஓவியங்களில் செல்வாக்கு செலுத்தியதாக கூறப்படுகின்றது. கலை கூத்தாடிகள், விபச்சாரிகள், பிச்சைக்காரர்கள், கலைஞர்கள் போன்றவர்கள் இக்காலத்தில் இவர் வரைந்த ஓவியங்களில் பெரும்பாலும் சித்தரிக்கப்பட்டனர். அடுத்து 1908 முதல் 1909 வரையான காலப்பகுதி ஆப்பிரிக்க செல்வாக்கு காலப்பகுதியாகும். ஆப்பிரிக்க கலைப் பொருட்களிலிருந்து கிடைத்த அகத்தூண்டல்களின் அடிப்படையில் உருவான ஓவியங்களே இக்காலப்பகுதியில் இவரது படைப்புகளில் முதன்மை பெற்றிருந்தன. தொடர்ந்து வந்த 1909 முதல் 1912 வகையான காலம் பகுப்பாய்வு கியூபிசம் என அழைக்கப்படுகின்றது. இது பிகாசோவும் பிராக்கும் இணைந்து உருவாக்கிய ஓவிய பாணியாகும். இந்த ஓவியங்கள் மண்ணிறத்தன்மை கொண்ட ஒரு நிற ஓவியங்களாக இருந்தன. இவ்வோவியங்களில் கருவாக அமைந்த பொருட்களை வடிவங்களின் அடிப்படையில் பிரித்தெடுத்து வரையும் பரிசோதனைகளாக அமைந்திருந்தன. இக்கால பகுதியில் இவ்விரு ஓவியர்களதும் ஓவியங்கள் ஏறத்தாழ ஒரே மாதிரியானவாகவே அமைந்திருந்தன. இவ்வாறு இவர் வரைந்த ஓவியங்கள் இன்றும் காலத்தால் அழியாமல் உயிர் பெற்று நிற்கின்றன. ஆனால் அந்த ஓவிய மாமேதை பப்லோ பிகாசோவை 1973ஆம் ஆண்டு இதே தினத்தில் இவ்வுலகம் பறிகொடுத்தது.
அது ஓவியமாம். இதை பப்லோ பிகாசோவின் காலப்பகுதி பகுப்பு தொடர்பாக வரலாற்று என்ற பகுதியாக நாங்கள் தந்தது. இத்துடன் இன்றைய தினவின் காலை உதய நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வருகின்றது. எமது சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு www.adaderna.lk என்ற வலைத்தள முகவரிக்கு செல்லுங்கள். மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். வணக்கம்.